பூஜைக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை எல்லாத்தையும் வந்து நம்மளோட ஹேண்ட்பேக்லேயும் சரி வேலட்லேயும் சரி நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பண வரவு அதிகமாகும். ஏன்னா அந்த அரோமாவில் வந்து உங்களுக்கு வந்து மகாலட்சுமி சந்தோஷம் ஆகிடுவாங்க, குபேரர் சந்தோஷம் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரிஞ்சி இலை, ஏலக்காய், கிராம்பு, அதுக்கப்புறம் பட்டை, இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து உங்கள் வேலட்டில் வச்சுக்கோங்க, ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கோங்க. பீரோவில் ரெட் கலர் துணியில் நீங்கள் சொன்ன மாதிரி சிகப்பு கலர் வந்து பசியை தூண்டுவதற்கான கலர்னு சொன்னீங்க, ஆசையை தூண்டுவதற்கு பசியை தூண்டு. ஸோ அந்த இதில் வந்து சிகப்பு கலர் துணியில் முடிச்சு கட்டி நீங்கள் பீரோக்குள்ளே வைங்க. இந்த வாசனையில் வந்து லக்ஷ்மி கடாட்சம் அதிகமாக இருக்கும், ஈர்ப்பு சக்திகள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே, இது உண்மையா? ஏன்னா பிரியாணி வாசனையாக இருக்கும்னா பிரிஞ்சி இலை போடுங்க, ஏலக்காய் தட்டி போட்டிங்கன்னா வந்து டீ நல்லா ஸ்மெல் நல்லாயிருக்கும். கிராம்பு வந்து ஒரு சில விஷயங்களுக்கு, பட்டை வந்து உடல் சுத்திகரிக்கிறதுக்கு, அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் இதெல்லாம் வந்து லக்கியஸ்ட்டு பண வரவுக்கான ஈர்ப்பு பொருட்கள்னு சொல்கிறாங்களா? எனக்கு அதெல்லாம் இப்போ உங்கள் அம்மாவோ பாட்டியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அரிசி பானை இருக்கு இல்லையா, அரிசி பானை, அந்த அரிசி பாத்திரத்துக்குள்ள ஒரு அன்னபூர்ணி விக்கிரகம் போட்டு வச்சிருப்பாங்க. எல்லாருமே உங்கள் வீட்டில் இருந்திருக்கா? அது பெரும்பாலானவர் வீட்டில் இருந்திருக்கு. பெரும்பாலும் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா காசு கேட்டோம் அப்படின்னா சுருக்கு பையிலேருந்து எடுக்க மாட்டாங்க, அதில் இருக்கும் போய் எடுத்துக்கோ அப்படின்னாங்க. அதுதான் இப்போ வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து நீங்க கோயில போய் அர்ச்சனை பண்ண போறீங்கன்னு வச்சுக்கலாம். கோயில போய் அர்ச்சனை பண்றோம் அப்படின்ற மாதிரியான விஷயம், சங்கல்பம் அப்படின்பது தனதானிய பிராப்தி அர்த்தம் அப்படிம்பாங்க. இந்த தனத்தையும் தானியத்தையும் பிரிக்கவே முடியாது. தனமும் தானியமும் ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டு விஷயமே ஒண்ணுதான். கிச்சன் அப்படிங்கிறது மகாலட்சுமியும் சுக்கிரனும் இருக்கக்கூடிய இடம். ஸோ இப்போ தானியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரியான விஷயம். ஸோ அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பிரிஞ்சி இலையா, அப்போ நம்ம தானியம்னா இருக்கிற பருப்பு இருப்பு எல்லாத்தையும் எடுத்து நம்ம போட்டால் வருமா அப்படின்னா வராது. ஒரு பிரிஞ்சி இலை அப்படின்னா அது சூரியனுக்கு உண்டானது, நெருப்பு தத்துவத்தை சார்ந்தது. எந்த ஒரு கிரகம் அதை சார்ந்ததோ, எந்த ஒரு தத்துவத்தை இதை சார்ந்ததோ அதை தெரிந்து நாம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதை என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயமா நம்ம வந்து பண்ணணும். ஒரு மிளகு அப்படின்ற மாதிரியான விஷயமாக இருந்தால் அது செவ்வாய்க்கு உண்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்போ மிளகை போட்டு எரி அப்படின்னு நம்ம வந்து கடந்தீரும், மிளகை போட்டு எரின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அப்போ செவ்வாய்க்கு உண்டான விஷயம், அது செவ்வாய் நெருப்பு தத்துவ ராசி. அப்போ செவ்வாயோட சேர்ந்து 9 மிளகை வச்சு எரிச்சு விட்டோம்னா அதுக்குண்டான ஒரு பலன் அப்படின்ற மாதிரியான விஷயமாக அதை பிரீதி செய்யக்கூடியது. ஒரு எனர்ஜி எந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தத்துவம் மிக அதிகமாக அந்த பேலன்ஸ்டா இல்லாம போகுதோ, அந்த போகக்கூடிய சமயத்திலே அதை நாம் வந்து சமன்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி, சாந்தப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரி, அல்லது வசீகரப்படுத்துகிறோம் அப்படின்ற மாதிரியான விஷயமாக நம்ம எடுத்துக்கிட்டு அந்த தானியங்களை நம்ம பண்ணணும். இதுல இந்த நீங்க சொன்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, குறிப்பிட்ட ஒரு சில தானியங்களை நம்ம சொல்லும்போது சிலர் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி சொல்லலாம் போல இருக்கு நினைச்சிட்டு அவங்களும் ஏதோ கண்டென்ட் பண்றோன்ட்டு கண்டதெல்லாம் சொல்லி அடிச்சு விட ஆரம்பிச்சிடுறாங்க.